ராயவேலூர் மினி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் வந்து மாரீடு குழுவினர் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். இது வந்து இந்த ராயவேலூர் ப்ரெஸ் மீட்டுக்காக வந்திருக்கோம். படம் வந்து இந்த மாரீடு படம் வந்து இங்கே வேலூரில் நான் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை வந்து பாருங்கள். ஒரு நல்ல மெசேஜ் நாங்கள் எல்லாம் சேர்ந்து கன்வே பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மாரீடு திரைப்படத்தில் நீங்களும் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கீங்க, அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். மினி மீடியா நேரில் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம மாரீடு திரைப்படத்தில் நாங்கள் எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்கோம். திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் தான் வந்து டைரக்ட் டைரக்ஷன் பண்ணல. கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே அவர் தான். இதில் ஒளிப்பதிவிலேருந்து ப்ளஸ் எடிட்டிங்லேருந்து மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி வச்சு பண்ணியிருப்பார். ஆனால் நாங்கள் உருவம் தான் வேறு, மற்றது எல்லாமே நம்முடைய ஜெய் தான் பண்ணாப்புல. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து ஒரு ஷாட் வைக்கும்போது எனக்கு இப்படி தான் வேணும். நான் வந்து கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணும்போது இந்த ஒரு ஷாட் எடுப்போம். அந்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவர் ஒளிப்பதிவாளர்னு நம்மளை போட்டுருவாப்புல. ஆனால் ஒளிப்பதிவாளர்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமே அவர் தான் சாரும். எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு விஷயத்தை பண்ணும்போது இந்த ஷாட் இப்படி கொண்டு வரணும், இந்த வீடியோ அந்த ஷாட் வந்து ஒவ்வொரு ஷாட்டும் எப்படி வச்சு அழகாக இருக்குன்றது அவர் சொல்லி தான் நான் செஞ்சுருப்பேன். இதில் ஆக்சுவலாக எனக்கு வந்து கேமரா ஒர்க்கு அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. அவர் ஒரு சில விஷயத்தில் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த விஷயத்து மூலிமா நான் வந்து நிறைய பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷாட்டும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் என் கூட வந்து அவர் வந்து அந்த ஷாட் எப்படி வைக்கணும், இந்த ஃப்ரேம் எப்படி வச்சா நல்லா இருக்கும்ன்றதை அவர் சொல்லுவார். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை நான் பண்ணுவேன். ஸோ ஒளிப்பதிவாளர் அவர் பேரே போட்டு நல்லா இருந்திருக்குன்றதை என்னுடைய இது. பல படங்களில் ஸ்டண்ட் மாஸ்டராக பண்ணியிருக்கீங்க. இந்த மாரீடு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். வணக்கம், நான் வேலூர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லியோ படம், வாரியஸு, ஜெயிலரு, ருத்ரன் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டு மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் வந்து நம்மளை காமெடியாகவும் யூஸ் பண்ணியிருக்காரு, ஸ்டண்ட்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நான் கூப்பிட்டோன்னு வந்த பசங்க, எங்கள் வேலூர் பசங்க மொத்தம் இருக்குமா, நான் கூப்பிட்டோன்னு வந்திருக்காங்க, அவங்களும் நல்லா நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் நீங்களும் நடிச்சிருக்கீங்க, அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். என்னோடய பேர் வந்து ரத்தீஷ். நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன். இதில் மாரீடு படத்தில் வந்து ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இது வாய்ப்பு கொடுத்த ஜெயன் வந்து வேலூர் சென்ட்ரு. நாங்கள் மொத்தம் இந்த வேலூர் மாவட்டத்தில் ஒரு 10-15 பேர் இருக்கோம். அண்ணனோட ஃப்ரெண்டு இவர் ஜெயக்குமார், இவர் தான் திரைப்படத்தோட கதாநாயகன். இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் வந்து ஆற்றுல ஒரு சீன் எடுத்தோம். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆட்டோ தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தார். நடு ஆற்றுல ஓட்டிகிட்டு போனோன்னு சொன்னார். ஆட்டோ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். தண்ணி போயிட்டுருக்கு. போகக்குள்ளவே வந்து ஆட்டோ நடுவில் நின்று போச்சு, மாட்டிக்கிச்சு. அந்த ஆட்டோவை நாங்கள் எங்கள் டீமில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே நாங்கள் சேர்ந்து தூக்கி கொண்டு போய் வச்சு நல்லபடியாக அந்த ஷாட்டை எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் தான் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணோம். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் நீங்கள் ஆட்டோ ஸ்டண்ட்டு பண்ணியிருக்கீங்க, படத்தில் நடிச்சிருக்கீங்களா, அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்ட்டு சொல்லுங்கள். இந்த ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டண்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். படம் நடிக்கிறது வாய்ப்பு கொடுத்த ஜெயானாகும் ஜெயானாகும் என் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் பார்த்தி நீங்கள் நெகட்டிவ் ரோல் வந்து பண்ணியிருக்கீங்க, அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜெய் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்காரு, லீட் ரோல் பண்ணியிருக்காரு. நான் இதில் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய பேர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய பிளேஸில் போய்ட்டு லொக்கேஷனில் போய்ட்டு ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பாருங்கள், MUK ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த ப்ராஜெக்ட். இப்போ வரைக்கும் நல்ல வியூஸ் போயிருக்கு. ஸோ வந்து நீங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் வந்து நெக்ஸ்ட் லெவலில், அதாவது ஃபியூச்சர் ஃபில்மாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த ப்ராஜெக்டில் என்னை உள்ளே கொண்டு வந்ததுக்கு ஜெய்க்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பேன். அது நீங்கள் படத்தில் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பிடிச்சிருக்கும். ஸோ இதில் இன்னும் சொல்லணுன்னாக்கா, மேலும் இது வந்து ஒரு பைலட் ஃபிலிம் தான். மேலும் இவர் இதை விட நல்ல பெரிய ஒரு வெள்ளித்திரையில் கொண்டு வரணும்னா உங்களுடைய சப்போர்ட்டு. இதை பார்க்குற ஒரு ப்ரொடியூசர் இருக்கலாம். ஏன்னா நான் பணம் வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவர் நல்லா பண்ணியிருப்பார். அதாவது அவருடைய பட்ஜெட்னால தான் இதில் வந்து சில சின்ன இது இருக்கலாம். ஆனால் இதே பட்ஜெட் இருந்ததுன்னா அவர் இந்த ஃபைட் ஃபிலிமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வேறு லெவலில் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் நாங்கள் எல்லோரும் நடித்ததுக்காகவும் இந்த படத்தை உங்களுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்காகவும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் இதை சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களே டைரக்ஷன் பண்ணி நீங்களே நடிச்சிருக்கீங்க, அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். மினி மீடியா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் வந்து இப்போது வேலூரில் வந்து மாரீடு அப்படின்ட்டு ஒரு பைலட் ஃபிலிம் மாதிரி ஒரு முயற்சி எடுத்து பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா
சூரியவர்மா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்குச்சியில் ஒரு பெரிய படம் பண்ண அவரும் நடிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ராயவேலூர் அவர் குணா அண்ணா அவரும் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஜெயக்குமார் ஸ்டண்ட்டு இவங்கெல்லாம் சினிமா ஸ்டண்ட்டு மெம்பர்ஸ் இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே இதில் அவங்களுடைய சப்போர்ட் வந்து என்கிட்ட, நான் வந்து வேலூரில் இருக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இதில் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி இவங்க எல்லாருமே என் கூட வந்து இந்த படத்தில் வந்து நான் நினச்ச மாதிரி இவங்க வந்து எனக்காக அவங்க ஒர்க்கை வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு வந்து ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் இவங்களுக்கு. அதே மாதிரி கிருஷ்ணா அண்ணா வந்து கேமரா பற்றி பேசினார். ஒளிப்பதிவும் அவர் பேரே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுனது வந்து அது அவர் ஏதோ ஒரு அன்பில் அப்படி சொல்கிறாரு. அவர் செஞ்ச வேலைக்கு தான் அது அந்த பேர். அவர் நான் என்ன தான் சொன்னாலும் அவர் தான் அந்த விஷயம் எல்லாமே செஞ்சார். கேமரா ஒர்க்கு எல்லாமே அவர் தான் செஞ்சார். அதே மாதிரி குணா அண்ணா கூட நிறைய இடத்துல கேமரா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால் அவரும் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கேமரா அப்படின்னு நம்ம பேர் போட்டிருப்போம் படத்தில். நிறைய வந்து இப்போ நான் இந்த படம் வந்து பண்ணியிருக்கேன், நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தாண்டி இவங்க எல்லாருமே நம்மளுக்காக வந்து கூட வந்து ஒரு தோள் கொடுத்து நின்னாங்க. அவங்க வந்து இவ்வளோ பேர் வந்து இப்போ வேலூரில் வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40 பேர் சேர்ந்து பண்ணோம். இப்போது இவ்வளோ பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலன்னா நான் இது வந்து பண்ணியிருக்க முடியாது. நான் அதை தான் நான் வந்து இங்கே ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இவ்வளோ பேர் வந்து நம்மளுக்காக நம்ம ப்ராஜெக்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா சூரியவர்மா சார்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய படத்தில் ஹீரோவாக பண்ணவர். அவர் நம்ம படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் பெரிய பெரிய செட்டு அவர்தெல்லாம் பெரிய செட்டிலலாம் பண்ணியிருக்காரு. அவர் நம்ம கெஸ்ட் ரோலாக நம்ம படத்தில் வந்து பண்ணிக்கிறது வந்து அதுவும் ஒரு பெருமை தான் நம்மளுக்கு இந்த மாறிடும் படத்துக்கு. அதே மாதிரி குணாண்ணா கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவரை வந்து கூப்பிட்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து என் இதில் வந்து நீங்கள் நடிக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து போவார், சில முக்கியமான விஷயங்கள்லாம் போவார். ஆனால் நான் வந்து ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஆனால் நான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறேன், அதில் வந்து உங்களை வந்து எனக்கு நெகட்டிவாக போடணும் நான் நம்புகிறேன். ஏன்னா அவரை நான் இது வரலாம் அவர் லீடாக பண்ணியெல்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக எனக்கு இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னோன்னா, ஜெய் நீ என்ன சொல்கிறியா நான் வந்து செய்கிறேன், நீ சொல்கிறத நான் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் சொன்ன வார்த்தை அந்த ஃபஸ்ட்டு என்ன சொன்னாரோ லாஸ்ட்டு வரலும் நான் செட்டில் கூட வந்து எதனா வந்து நான் இந்த மாதிரினா நீ சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெகட்டிவ் ரோல் வந்து அவ்வளோ இதுவாக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதே மாதிரி முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லலாம். இவர் வந்து ஆல்ரெடி சொன்னதான் ஜெய் வந்து ஸ்டண்ட் ஜெய்குமார்னு இவர் வந்து தங்கலான், லியோ, மார்க் ஆண்டனி இந்த மாதிரி முன்னணி படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. இவர் வந்து நான் இந்த மாதிரி நான் வேலூரில் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஷூட்டிங்கில் தான் பார்த்தோம். அப்போ வந்து நான் சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி வேலூரில் நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா சப்போர்ட் வந்து எனக்கு கொடுங்க, வந்து நீங்கள் எல்லாம் வந்து அதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலைவா நீங்கள் வந்து சொல்லுங்கள், எவ்வளோ பேர் என்ன மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு அது சொன்னதை வந்து சொன்ன மாதிரியே செஞ்சார். அதுவும் எல்லாம் வந்து அவங்க எல்லாருமே சினிமா ஆளுங்களை, சினிமாவில் யார் யார் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து இதில் வந்து எனக்காக செஞ்சார். அதுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். படத்தை பற்றி வரேன். இந்த மாரீடு படம் இது வந்து MUK ஸ்டுடியோஸில் வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து அண்ணா மினி மீடியா சேனலில் வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். என்னென்னா இது வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், அதில் எல்லாருமே இருக்கணும், எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசிடணும் அப்படின்னு நான் வந்து நினச்சதை வந்து செஞ்சுருக்கேன். அது உங்கள் எல்லாருக்குமே அந்த படம் மாறிடுன்ற படம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கன்வே பண்ணியிருக்கிறோம். அதையும் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை நான் எங்களுடைய முயற்சிக்காகவும் நாங்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து இந்த சினிமா ஃபீல்டுக்காக நாங்கள் எதனா செய்யணும்னு நினச்சி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம் வேலூரில். இதில் வேலூர் மக்கள் நீங்கள் இல்லை இந்த வேலூர் டிஸ்ட்ரிக்ட் சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து இல்லை உங்கள் மினி மீடியா நேயர்கள் எல்லாருமே வந்து இந்த நேரத்தில் எங்களுக்கு எல்லாரும் தான் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை வந்து பாருங்கள்,
உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து ஹீரோயினியும் பண்ணியிருக்காங்க, அவங்களோட பற்றி சொல்லுங்கள். அவங்க அவங்களோட பெஸ்ட்டை பண்ணியிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான், நல்லா இருக்குது கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ராயவேலூர் மினி மீடியா இந்த படக்குழுவினரை கூப்பிட்டு கௌரவித்ததுக்கு குணா அண்ணா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. அதே மாதிரி சத்தோச்சார்லேருந்து நம்ம 2 தம்பிகள் வந்து கோகுல் கிருஷ்ணா அவர்களுக்கும் நம்ம மீட்டில் வந்து கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி படத்துக்காகவும் படம் முடிச்சு டெக்னிக்கலாகவும் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து கேமராவுக்கு பின்னாடி இருந்தவங்க. அவங்களையும் இந்த நேரத்தில் அவங்க 2 பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ.